கொசுவை வடிகட்டி ஒட்டகங்களை விழுங்குகிறார்கள். கண்ணு தெரியாதவங்க போனா என்ன பண்றாங்களாம், போகும்போது அந்த தடுக்கி கீழே விழுந்து அடிபடுறத பார்த்து சிரிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி இருக்கு, ஒரு சைக்கோ தரமா இருக்கு இல்லையா? அவங்க அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பிசாசானவனுக்கு தான் இதெல்லாம் தோணும். மற்றவங்களை கீழே தள்ளி அடிபட்டு அவனுக்கு ரத்தம் வரதை பார்த்து சிரிக்கிறதெல்லாம் கர்த்தர் இந்த மாதிரி நம்மளை ஒருபோதும் செய்யறதே கிடையாது. அவர் நம்மளை எப்பவுமே பாதுகாக்கணும்னு நினைக்கிறவர். கர்த்தர் நம்ம அடிபட்டு நமக்கு ரத்தம் வரணும்னு நினைக்கல. நமக்கு வர வேண்டிய அடியெல்லாம் அவர் வாங்கி அவர் ரத்தம் சிந்தினார் சிலுவையில. நமக்கு எந்த சேதமும் ஆயிடக்கூடாதுன்னு அவர் சேதப்பட்டார். ஆனா இவங்க அந்த எளியவர்களை, குருடனை கீழே விழும்படியாய் ஒரு தடுப்பை போட்டு அவனை கீழே விழ வச்சு அவனுக்கு அடிபட்டு அதை பார்த்து அவனுடைய வழியில இவங்க சந்தோஷம் கொள்கிறார்கள். இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்கள் எல்லாம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறார்கள். இதெல்லாம் செய்யாத உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக. அப்போ இவங்க இதெல்லாம் செய்யறாங்கன்னு சொன்னா கர்த்தர் மேல இவங்களுக்கு ஒரு பயமே இல்லை. கர்த்தரை குறித்த ஒரு எண்ணம், சரியான எண்ணம் இவர்களுக்கு இல்லை. 15ஆம் வசனம்.